I remember the big kallu. Correct. அதுல நன்னா அந்த ரெண்டு சத்தமே கேக்கும் டங் டங் டங். உப்பு போட்டுமா? போடு, உனக்கு தான் பிடிக்குமே. இந்த காஷ்மீரி சில்லி பவுடர். இது காஷ்மீரியா? காஷ்மீரி கிடையாது. நான்லாம் தமிழ் மீடியத்துல தான் ராகேஷ் படித்தேன், அதனால தான் எனக்கு அதுதான் வரும். இவ்வளவு ஆட்டமா பண்ற ராகேஷ், பிரமாதமா பண்ற. எப்படி அதிசயமா ஏதோ காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு அடுத்த பாயில் வர போறது பாரு. give the devil always its due. அப்ப டெவில்ன்ற அது எனக்கு தெரியாது, நீ டிசைட் பண்ணிக்கோ. டெவிலா தேவதையான்னு. அது அப்படியே உருகுறது பத்தியா? உருகுதே, அதேதான் உருகுதே வெண்ண உருகுதே பார்வையாலே. சூடு சுட போறதுப்பா. அவுட்ஸ்டாண்டிங். மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், நான் மங்காத்த ராணி போல வாரேன். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். பாட்டை கேட்ட உடனே யூ ஹேவ் சச் ஃபாண்ட் மெமரிஸ் ஆஃப் மெட்ராஸ், சென்னை. மெட்ராஸ்ங்கிற வார்த்தையே இப்போ ஃபாண்ட் மெமரி ஆயிடுச்சு. கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம மெட்ராஸ் அப்படின்னு இப்போ சினிமாவில் வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் இல்லை பீச் இல்லை லைட் ஹவுஸ் இதெல்லாம் தான் காட்டுறது. எல்ஐசி. ஸோ அந்த மாதிரி so many different ways in which that rekindle memories and food is definitely one of those, இல்லையா? Definitely. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாஸ்டால்ஜியா சீரிஸ் தான. அதை விட்டுட்டு எங்களால வரவே முடியல. since you all like it so much. அத்தனை கமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்து அது ஒத்தொத்தர அவளோட பாஸ்ட் எல்லாம் எழுதுறப்போ whenever associated with a particular recipe, அவ்வளவு ஆசையா இருக்கு பண்றது. நம்மளுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால we யோசிச்சு recollect again. The idea is of course ரெசிபி உங்களுக்கு காட்டுறதுக்கு, பட் இதுதான் அந்த ஆத்தென்டிக் ரெசிபின்னு சொல்றது கிடையாது. அங்க அவ எப்படி இல்லாமோ பண்ணிருக்கலாம், பட் இது நாங்க டேஸ்ட் பண்ணதை வச்சு பண்றது இல்லையா? பண்றது. சோ அந்த வகையில இன்னைக்கு என்ன பண்ணி காட்ட வந்து I don't know, சாந்தி விஹார் பத்தி நான் முன்னே சொல்லியிருக்கேன். அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு even now I remember the face. அவர் நல்லா சாட் பண்ணி அவர் பாவ் பாஜி பண்ணுவார். ஆமா, ஐ ரிமெம்பர் தி பிக் கல்லு. கரெக்ட். அதுல நல்லா அந்த ரெண்டு சத்தமே கேக்கும் டங் 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 நல்லா கேக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். அங்க அந்த எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல்ல இருந்து நீ ஐஷன் போவேன், அங்க உள்ள என்டர் பண்ண உடனே ரைட்ல ஒரு இடம் மாதிரி இருக்கும். அதுல வந்து அந்த சன்னா, அந்த பாவ் பாஜி கல்லு, அதுலயே நேர போனா ஒரு கார்டு, கிரீட்டிங் கார்டு கடை கூட இருக்கும். எனக்கு ஞாபகம் இல்ல, பட் எனிவே எஸ். சோ இன்னைக்கு என்ன பண்ண போற சாந்தி விஹார்ல இருந்து? பாவ் பாஜி தான் பண்ண போறேன். பாவ் பாஜி வந்து இப்ப நிறைய பண்றோம். we add even paneer, so many things we add. எல்லாம் போடலாம். பட் இது வந்து what they used to do, நமக்கு தெரிஞ்ச இதெல்லாம் தான் இருந்தது நினைச்சுன்னு நான் I'm just making it. சரி. சோ ஆனா பட்டர் தான் அதுக்கு. அதுல there is no change. ஆமா. சோ இதுக்கு என்னலாம் வேணும் சொல்லு பாப்போம். பட்டர் நல்லா ஒரு மொத்தமா இவ்வளவு பண்ணினதுக்கு I've got about 400 grams of butter. ஐயோ ஆமா ஆமா ஆமா, அது இல்லாத பண்ணவே முடியாது. சோ இப்போ இந்த காய்கறி இப்ப நீ வேக வச்சிருக்கிறது என்ன? கேரட் பீன்ஸ், அப்புறம் வந்து பட்டாணி, அதெல்லாம் காலிஃப்ளவர், அதுவும் வேக வச்சிருக்கேன். எல்லாம் வேக வச்சு நல்லா 100 கிராம் எல்லாம் ப்ரெஷர் குக் பண்ணி ஐ மேஷ்ட் இட் நைஸ்லி. இது வெறும் ப்ரெஷர் குக் தானா இல்ல இதெல்லாம் மஞ்சப்பொடி இதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இதுல தான் எல்லாம் போட போறோம். வெரி குட். இது போட்டுட்டோம். அதே மாதிரி பீட்ரூட் போட்டேன், பட் என்னன்னு தெரியல, அந்த பீட்ரூட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கலர். அந்த அவ்வளவு கலர் வரல. சரி, இப்போ இது வந்து வேக வச்ச ஆல் வெஜிடபிள்ஸ். இங்க உருளைக்கிழங்கு எவ்வளவு? ஒரு 300 கிராம்ஸ். ஓகே. நல்லா உரிச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். வெரி குட். அப்புறம் ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி. சரி. ஒரே ஒரு கேப்சிகம் சின்னதா கட் பண்ணி. ஓகே. ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 2 தக்காளியோட பியூரே. ஓ, பச்சையா. ஓகே. அப்புறம் இந்த ஆல் தி பொடிஸ் ஆர் தேர். என்னலாம்? இது வந்து பாவ் பாஜி பொடி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். இது வந்து அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சீரக பவுடர். ஓகே. தென் மஞ்சள் பொடி எவ்வளவு? அது வந்து இட்ஸ் அபௌட் 1 டீஸ்பூன். ஓகே. சோ அது என்ன பேஸ்ட்? இது வந்து இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட். ஓகே. இது வந்து சாதாரணமா வந்து இஞ்சி இதை கட் பண்ணி போடலாம், பட் நம்ம வாயில ஆம்பட வேண்டான்னு பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு நான் போடல. சரி. இப்பெல்லாம் இன்ஃபேக்ட் தே ஆட் ஈவன் கசூரி மேத்தி, பன்னீர், அதெல்லாம் முன்ன எனக்கு தெரிஞ்சு நான் சாந்தி விஹார்ல பார்த்ததில்ல, டேஸ்ட் பண்ணதில்ல. இதை தவிர கொத்தமல்லியும் எலுமிச்சம்பழ ஜூஸ் இங்க இருக்கு. கொத்தமல்லி நிறைய போடலாம். அப்புறம் பட்டர் நிறைய இருக்கு. சொல்ல வேண்டாம். ஆக்சுவலா 400 கிராம்ல சொன்னது வந்து
இந்த ரெசிபிக்கு மாத்திரம் கிடையாது, அந்த பாவ் பன் டோஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் சேர்த்து தான். பார்க்கலாம், அது ஒருவேளை ஆயிடுச்சுனாக்கா அது வேற எடுத்துப்பேன் நான். போடுமா போடு. இப்போ பாரு, இது அடுப்புல வந்து பட்டர் வச்சிருக்காங்க, பட்டர் வச்சிருக்கேன். போட்டுமா சீரகம் போடு போடு போடு, ஜாகிரதமா போரும் போரும், ரொம்ப போடாத, என்ன பவுடர் வேற போடணும். போடுறேன் என்ன போ, என்ன போங்கிறது கிடையாது. நோ நோ நோ, தட்ஸ் நாட் த வே. குறைச்சி வைக்கணும். இப்போ இவ்வளோ நல்லா இருக்கு பாரு. அம்மா பட்டர்ல பண்ணாலே அதுக்கு வாசனை தனி. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து ஐ எம் ஆடிங் இது வெங்காயம் பாரு, எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கா பாரு. அம்மா அதோடையே யூ ஆட் தி கேப்சிகம். வாட் அபவுட் த இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்? அதெல்லாம் போடணும் இப்போ தான். பண்ணி சொல்லு. இப்போ கேப்சிகம் மாத்திரம் போடாட்டா பாவ் பாஜி ருசிக்கவே ருசிக்காது. ஓ, அப்படின்னு பாவ் பாஜி சொல்லிட்டா உங்ககிட்ட? இல்லை இல்லை, அப்படின்னு நம்ம ஐ மீன் அவெல்லாம் போடுறதுனால நம்ம சொல்கிறோம். சரி, அது நல்லா, இது வந்து கொஞ்சம் நல்லா இதுவாட்டும். ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு ஆட் தி இஞ்சி பச்சை மிளகா நோ? கொஞ்சம் இதுவாட்டும், கொஞ்சம் சுருங்கட்டுமே. உப்பு போட்டுமா? போடு, உனக்கு தான் பிடிக்குமே. வெரி குட். ஏன்னா உப்பு போட்டால் அது இதுவாகுமா, இட் வில் ஸ்வெட் சீக்கிரம். அது ஆ, ஸோ இது கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமா? பண்ணிட்டு அப்புறம் எல்லா பொடியும் கிடு கிடு கிடுன்னு போட வேண்டியது. ஓகே டன். ஆமாம் பாரு, அண்ணா சுருளை வதங்கிட்டுமா அது. பட் இப்போ பாரு, இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட் முதல்ல. இது என்ன, ஒரு இன்ச்சு பீஸ், ஒரு ரெண்டு மிளகா, ஏன்னா ரொம்ப காரம் வேண்டாமே, அதர்வைஸ் ஏன்னா மசாலாவும் ஆட் பண்ண போகிறோமே. ஆமாம் ஆமாம். பாரு, இது தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான், நல்ல பெருசாக இருக்கே இப்போ. ஓ, இது சீசன், காஜர் கஜர் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஆமாம். ஆஹா. அடுத்தது மஞ்சப்பொடி. வாசனை சூப்பர்மா. வாசனை வருதா பாரு. இப்போ இது வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர். இது காஷ்மீரி. காஷ்மீரியா? காஷ்மீரி. காஷ்மீரி கிடையாது. நான்லாம் தமிழ் மீடியத்தில் தான் ராகேஷ் படித்தேன், அதனால தான் எனக்கு அதுதான் வரும். காஷ்மீர்னு சொல்லி தான் பழக்கம் எங்களுக்கு. காஷ்மீர். இந்த பாரு, இப்போ பாரு, பியூரே வச்சிருக்கேன். இது நோ பிளான்ச்சிங், நத்திங், பச்சை, அப்படியே பச்சை டொமேட்டோ பியூரே. சபாஷ். ஆஹா, சபாஷ். இப்போ பாரு, துளியூன்னு இந்த சீரக பவுடர். இப்போதான் ஐம் கோயிங் டு ஆட் தி ஒரு 5 நிமிஷம் வதக்கி நான் விட்டு அந்த பச்சை வாசனை போட்டோம், கொஞ்சம் பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம், ஒரு 5 நிமிஷம். ஓகே டன். இப்போ வந்து துளி பட்டர் போட போறேன் நான். இதுக்கு ஏன்னா நம்ம அது அப்பதான் கொஞ்சம் பிரியும், அந்த இது அது உள்ளேந்து பிரியணும், எக்ஸ்ட்ரா போட்டு பிரிய கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் போடணும், அப்பதான் பாவ் பாஜியோட வாசனையே வரும். இது ரொம்ப கம்மி நான் போடுறது. ஆமா, 400 கிராம் நீ சொல்லியிருக்க. மேபி 400 கிராம் வந்து வாட்டிடுறது, ஐ மீன் பாவ் பன் வாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். நம்ம இத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு 400 கிராம். ஆமா ஆமா, நம்ம எத்தனை 5-6 பேர் சாப்பிட போறோமோ இல்லையோ. இன்னைக்கு லஞ்சுக்கே இதுதானே, ரேகாவும் வந்திருக்கா. ஸோ வி தாட் வில் மேக் திஸ் ஃபார் லஞ்ச் டுடே. வெரி குட். சரி, இது கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் மூடி வைக்கிறேன். ஆஹா, இது பாரு, இப்போ இது இப்போ பாவ் பாஜி மசாலா போட போறேன் நான். இந்த போட்டுட்டு ஐ எம் கோயிங் டு ஆட் த பல்ப் ஆஃப் தி வெஜிடபிள்ஸ். ஆமா, மேஷ்ட் வெஜிடபிள்ஸ், பல்ப் இல்ல. ஆஹா, இது நம்ம ரெகுலர் கிடைக்கிறது தான், அது நல்லா கிடைக்கிறது. இப்போ பாரு, இப்போ ஐ எம் ஆடிங் ஆல் தி வெஜிடபிள், மேஷ்ட் வெஜிடபிள். ஆமா, பாயில்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா மேஷ் பண்ணி. உருளைக்கிழங்கு இப்போ போட போறேன் மறுபடியும். சபாஷ். ஆஹா, லுக் அட் தட், ஃபேண்டாஸ்டிக். இப்போ பாரு, இது இதோடது ஆட் தி வெஜிடபிள். இது உருளைக்கிழங்கு இதோட போட்டு மசிச்சுடலாம், தப்பு இல்லை. பட் ஐ ப்ரிஃபர் திஸ் இஸ் த பெட்டர் வேவும் தோன்றது எனக்கு. இது இப்போ இவந்தோ உங்களுக்கு வந்து இந்த கேப்சிகம், கேரட், பீன்ஸ் எல்லாம் தெரிஞ்சா கூட அதை நல்லா மேஷ் பண்ணணும். அதுவும் எப்படி, இது கோர்ஸ் இங்கே கடையில தான் பண்றோம், அங்க பண்றது அந்த பெரிய கல்லுல அந்த பட்டரை போட்டுட்டு ஒரு பக்கம் அந்த பாவ் பன் அப்படியே அதுல அந்த ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கும், அதுலயே கொஞ்சம் இந்த மசாலாவும் போட்டு அந்த பாவ் பண்ணை வந்து ரோஸ்ட் பண்ணுவா இல்லையா? பிரமாதமா இருக்கும். இன்னும் உப்பு வேண்டிருக்கும்னு நினைக்கிறேன். நீ உமாச்சிக்க வச்சுட்டு வரேன், நீ மாதிரி பாப்பியா? ஓகே, சரி, கொஞ்சம் கொதிக்கணும் அது. ஆஃப் கோர்ஸ். ஆமா, சோ இது குக் ஆறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். டன். இது as this is cooking இத கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கணும். see இப்போ ரைட் நவ you can still see கேரட், பீன்ஸ், அங்க அம்மா போட்டிருக்கிற ஒரு பீட்ரூட் கலருக்கு அதெல்லாம் தெரியறது இல்லையா? அதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும்.
இவ்வளவு ஆட்டமா பண்ற ராகேஷ். பிரமாதமா பண்ற. எப்படி அதிசயமா ஏதோ காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு அடுத்த பாயில் வர போறது பாரு. give the devil always its due. அப்ப டெவில்ன்ற அது எனக்கு தெரியாது, நீ டிசைட் பண்ணிக்கோ டெவிலா தேவதையான்னு. சரி இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். போதும்பா போதும். இது நல்லா சூடு ஏறட்டும்பா. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்மா. இப்போ இன்னும் சில சோடச்சோபச்சாரெல்லாம் இருக்கு. உப்பு சரியா இருக்கு செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து உனக்கு பிடிக்காது, பட் ஸ்டில் இது போடாட்டா சரியா வராது. சரி போதும், அதோட நிறுத்திக்கோ. இன்னும் கொஞ்சம் போடுறேன். போதுமா? அன்னைக்கு அந்த எந்த சாம்பாருக்கு பண்ணுமே, சாந்தி விஹார் சாம்பார் போட்டாதான் வாசனை. ஆமா போட்டாதான் வாசனை. அதனால தான் உள்ள எல்லாத்தையும் எனக்கு கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் ஓகே. தெரியாது, எல்லாம் உள்ள ஓடி போயிடும். அது சரி. ஓகே, அங்க கல்ல வச்சுட்டேன். குழந்தை வெயிட்டிங். அடுத்தது ஒண்ணு உடனே இது ஆப்ஷனல் தான் நினைக்கிறேன். லெமன் ஜூஸ் நீ போடுறது. லெமன் இஸ் a must. இல்ல தனியா வச்சிருப்பா எப்பவுமே. பட் எனிவே நோ தனியா they give you a small piece of இது. கரெக்ட். அது இதுக்கு மேல வந்து வெங்காயம் அதெல்லாம் தான் போடுவா. வெங்காயம் தான் நான் வானான்றுவேன். இது பாரு, இது அடியில ஒரு கல்லு உப்பு போட்டு வச்சேன். கலர் மாறாம இருக்கிறதுக்கு இல்ல, கசந்து போயிடும். ஓ காட் இட். சபாஷ். துளியூண்டு பிழிஞ்சு வச்சுட்டாக்க யூ ஹேவ் டு யூஸ் தி டிப். அடேங்கப்பா ஷெஃப் டிப். வெரி நைஸ். வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இது. ஆஃப் கோர்ஸ் இது நம்ம வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் நல்லா மேஷ் பண்ணி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம அண்ணாமலை கடை. அண்ணாமலை அது அங்கேருந்து அவர் லஸ் அவென்யூல கடை வச்சிருக்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நீ கார்த்தால கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் சொன்னேன் இது மாதிரி we are going to take இது மாதிரி எடுக்க போறேன்னு. அப்போ he wanted to tell me அதை தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க நம்மள்ட்ட. கட்டாயம் சொல்லுவேன். அவ்வளோ அவர் தான் கொண்டு கொடுத்தாரு இன்னைக்கு. நைஸ். சரி குழந்தை வெயிட்டிங். அங்க கல்லு சூடாயிடுத்து. போடு. பன்னு வச்சிருக்கேன். என்ன பிரமாதமா உனக்கு என்ன வச்சிருக்கேன். சரி பன்னு மேல இது முதல்ல கல்லுல ஒண்ணு போடணுமே. ஐயோ அம்மா, இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னும் டபுள் லேப் அடிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அது பண்ணு பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு. இதெல்லாம் போட்டா தான் ராகேஷ் நல்லா இருக்கும். அது சரி. இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப சாப்பிடுறது நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. அப்படியே போடு பாரு. இதுவே ரொம்ப கம்மி நான் போடுறது. அத சொல்லு. இது வந்து ரொம்ப 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 கம்மியா நான். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க பாரு, இது இருக்கா, இந்த பட்டரை எடுத்து இங்க பாரு. ஆகா, இப்ப பாரு இது நல்லா உரியறது பாரு. சாபாஷ். இது அப்படியே உருகுறது பத்தியா? உருகுதே. அதேதான் உருகுதே வெண்ணெய் உருகுதே. பார்வையாலே உலகமே சுழலுதே. ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு பாரு ராகேஷ். ஆமா, ஏன் இருக்காது அவ்வளவு பட்டர் போட்டா? பட்டர் போடணும் ராகேஷ். இது அனுப்பிச்சுடலாம் இல்லையா? அதை அனுப்பிச்சிடும். வெரி குட். இப்ப பாரு குழந்தைக்கு கொடுக்கணும்ல. குழந்தைக்கு கொடுக்கணும். தட்டங்க வச்சிருக்கேன். இது அப்படியே அதை எடுத்துக்கோ நீ. அதான் எடுத்துக்க போறேன். அப்படி பாரு எப்படி இது வருது பாரு. இங்க பாரு. இப்போ இதை தூக்கி அங்க வச்சுட்டு அப்சார்ப் பண்ணிட்டு இங்க கொண்டா. இந்த பாரு. இல்லடா, அதுதான் நிறைய பட்டர் இருக்கு. இங்க பாரு. செட்டு பாவ் பாஜி செட்டு இப்ப போடுத. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படியே ஓடுறது பத்தியா? இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் துளியூண்டு. மெயினா பட்டர் போடலையே. பட்டர் இப்போ இனிமே தான் போட போறேன். அது ஒரு 2 கொத்தமல்லி. ரெண்டே 2 தான். அப்புறம் இதெல்லாம் பண்ற சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட்டர், முந்திரி பருப்பு, குங்குமப்பூ. மச்சி காப்பாத்து. எல்லாரும் நன்னா பவ் பாஜி பண்ணி நன்னா ரிச்சா சாப்பிடணும். எல்லாரும் நன்னா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாரும் நன்னா சமையல் பண்ணி பவ் பாஜி பண்ணி ஹெல்த்தியா சாப்பிடணும். அது சரி. ஆஹா, சாப்பிட எப்படி இருக்குன்னு தரேன். சூடு சுட போறதுப்பா. அவுட்ஸ்டாண்டிங். இதில் இத்தனை வெஜிடபிள்ஸ் வந்து ஐம் சேயிங் ஈவன் ஆஸ் அ ரெசிபி ஃபார் கிட்ஸ் ஹூ மே நாட் ஹேவ் சம் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் இல்லை, இதில் போட்டு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம். தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தே யூஸ் டு ஆட் ஈவன் கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டுருவா. ஆக்சுவலாக குஜராத் சைட்லலாம் இஃப் யூ கோ ஹேவ் பாவ் பாஜி, கத்திரிக்காய் டெஃபினட்டாக இருக்கணும். என்னோட ஹவுஸ்மேட் வந்து யூஎஸில் இருக்கும்போது ஷீ யூஸ் டு ஆட் கத்திரிக்காய். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன கத்திரிக்காய் அப்படின்னா ஷீ சார் ஐயோ கத்திரிக்காய் இருந்தே ஆகணும் அப்படின்னா.
கத்திரிக்காய்க்கு ஒரு நல்ல வாசனை, அதுவும் எல்லாம் போடுறப்போ யூ கேன் ஆட் ஆல் தி வெஜிடபிள்ஸ். ஆமாம். ஸோ கோ அஹெட் ட்ரை திஸ் சாந்தி விஹாரோட பாவ் பாஜி. எங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாஸ்டாலஜியா என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அங்கேருந்து we are trying and bringing it to you. உங்களுக்கு சாந்தி விஹாரோட ஃபாண்ட் மெமரிஸ் என்னென்ன இருக்குன்றதை காமெண்ட் பண்ணுங்க and we will read it. So we will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.